ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அந்த அல்வா குடுக்கறதெல்லாம் மாமா கரெக்டா பண்ணுவாரு. மாமா உங்களுக்கு நல்லா கிண்ட வேலை மாமா. அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அல்வாவை மட்டும் கிண்டிட்டுருங்க. உமா, நீ எதுவும் வேலை செய்ய வேண்டாம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல டாக்டர் எப்பவும் போல வேலை செய்யலாம் தான் சொல்லிருக்காரு. ஹலோ, அது எப்பவும் வேலை செய்யறவங்களுக்கு சொல்லிருப்பாரு. ஓகே. இந்த லிஸ்ட் படி அங்க ஸ்டோர் ரூம்ல எல்லா ஜாமானும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அத தனித்தனியா பிரிச்சு வை. எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுட்டு நீங்க என்ன சம்பந்தி பண்ண போறீங்க? நான் தான் சமையல் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ண போறீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சமைங்க. நான் உங்களுக்கு கூட மாட உதவி பண்றேன். இல்ல சம்பந்தி, நீங்களே செய்யுங்க. ஏய், அப்பா நீ எங்க போற? இல்லப்பா, நான் போய் இதத அதத எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா. நீ எதையும் பார்க்க வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். என்னோட தகுதிக்கும் திறமைக்கும் அப்பா என்ன வேலை வச்சிருக்கீங்க? போய் எல்லா பாத்திரத்தையும் சுத்தமா கழுவு போ. அப்பா. என்ன அப்பா? அப்புறம் பழக்க தோசத்துல 1-2 பாத்திரத்தை மடியில கட்டிட்டு போயிடாத. ஏன்னா அதெல்லாம் வேற யாரும் இல்ல, உன் வீட்டு பாத்திரம் தான். சரிப்பா. இந்த பாரு, இந்த அண்டா குண்டாக்குள்ள இறங்கி கழுகுறதுக்கு நீ தான் சரியான ஆளு. அப்பா, நானே எப்படிப்பா இதெல்லாம்? இந்த பாரு, உன்னாலதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம சொன்னதை மட்டும் செய். பா. ஏங்க வாங்க, நம்ம ஜோடி போய் பாத்திரம் கழுவுமா? ஏய், நீ முதல்ல போ. சரிப்பா. நீங்க போய் முதல்ல சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்க மாமா. டேய் ரவி. அப்பா. நீ என் கூடவே இரு. சரிங்கப்பா. சீதா, நீ என்ன பண்ற? இருங்க, எல்லாம் ரெடியானதும் அடுப்புக்கு சூடத்தை காட்டி பத்து வச்சிடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வாங்க. இந்த சங்கிலி எங்கேயோ போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு தான் எங்க நீ தலை நிமிந்து சுத்திக்கிட்டு இருக்கியா? இத நீ நாளைக்கு சபையில எப்படி போடுறன்னு நான் பாக்குறேன்டா. என்னமோ தேடிட்டு இருக்காரு பாருமா. நீங்க முதல்ல கொஞ்ச நேரம். என்ன மாப்ள, என்ன டென்ஷனு? பாப்பாக்காக வாங்கி வச்ச செயினை காணோம். என்னையா செயினை காணோம்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஆமா, காணோம். எங்க வச்சிருந்தீங்க? பேக்குள்ளதான் வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா காணோம். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. உங்க அப்பா உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலன்னா கூட நான் தான் காரணம்னு சொல்ற மாதிரி நீ என்ன சொல்லிடாத. இப்ப உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கவனமா இருக்க தேவையில்லையா? இப்படி தொலைச்சிட்டு நிக்கிற?
ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல 4 பேர் வரதான் செய்வாங்க. இப்படியே பையில வச்சுட்டு போவ? இல்ல இதுலதான் வச்சேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ வாங்கிட்டு வந்து செயினை நானும் பார்க்கல. ஏமா நீ பாத்தியா? இல்லப்பா. பாரு, உமாவும் பார்க்கல. வேற யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நீ உண்மையிலேயே செயினை வாங்கிட்டு தான் வந்தியா, இல்ல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு டிராமா போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இல்லப்பா, நான் யதார்த்தமா தான் கேக்குறேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லு, நாம பார்த்து ஏதாவது பண்ணிக்கலாம். இதுல போய் எதுக்கு கௌரவ குறைச்சிடலாம்? ஏன்னா இங்க நாம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் செயினை வாங்கினேன், அத இந்த பையில தான் வச்சேன். இப்ப அதை காணோம். ஏற்கனவே இந்த ரேவதியோட நாத்தனாரு உங்க குடும்பத்தாளுங்களை பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்போ செயின் கொண்டு வந்தேன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உமா, யாரு நம்புறாங்களோ இல்லையோ, முதல்ல ரேவதியே நம்ப மாட்டா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி 4 நாள்ல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அந்த செயினை வாங்கின? அது என்னோட பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இப்போ தொலைஞ்சு போன செயினை தேடவா, இல்ல நான் எப்படி செயினை வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு வழக்க சொல்லவா? இந்த சிச்சுவேஷன்ல கூட உன் நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இத போய் சபையில சொன்னா உன்னை யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தணிகாச்சலத்தோட மருமக வந்து ஏமாத்தி டிராமா போட்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் பணம் தரேன், நீ வாங்கிக்க. ஆனா என்னடா எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீ எதையோ தேடிக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியுது. என்னன்னு சொல்லு. இல்லம்மா, செயின் காணோமா. செயினா? இல்லம்மா, பேக்ல தாம்மா வச்சேன். இப்ப பார்த்தா காணோமா. பேக்ல வச்சேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கண்ட இடத்துல தேடிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, பேக்ல தாம்மா வச்சேன். ஆனா இப்ப தேடி பார்க்கும்போது காணோமா. வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. அம்மா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். சீதா, முதல்ல இவன் செயின் வாங்கிட்டு வந்தானா? என்னங்க நீங்களே அவனை இப்படி சந்தேகப்படலாமா? பாப்பாவுக்கு போடணும் தான் செயினை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். அதை இப்ப காணணும் தான் இப்படி பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? நாம கொடுக்கற 500 ஆயிரத்துல எப்படி தங்க செயின் வாங்க முடியும்? அவன் தான் கொஞ்ச நாளா பெயிண்டர் வேலைக்கு போனான்ல. 4 நாள் வேலைக்கு போனா 4-5 சவரன்ல தங்கம் வாங்க முடியுமா? பெயிண்டிங் வேலையில அவ்வளவு பணம் கொடுக்கறாங்களா என்ன? என்ன சீதா பேசுற நீ? சீதா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. இங்க பாரு, அவன் செயினை காணும் காணும்னு தேடிட்டு இருக்கானே, அவன்கிட்ட உண்மையிலேயே செயின் இருந்துச்சா? ஆமாங்க, இருந்துச்சு. நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். அவன் செயின் வாங்கின உடனே முதல்ல என்கிட்ட தான் கொண்டு வந்து காட்டினான். நீங்க கேட்ட மாதிரியே எல்லா கேள்வியும் நான் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னான்? இவன் கூட காலேஜ்ல 3 வருஷம் ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டு, நல்ல வசதியான பொண்ணா. இவன் அங்க பெயிண்டர் வேலை பார்க்கவும் மனசு கேட்காம விசாரிச்சிருக்கா. இவனும் என் அக்கா பொண்ணு பெரியவளாயிருக்கா, சீர் செய்யணும்னு அவகிட்ட சொல்லிருக்கான். அவதான் அந்த செயினை இவனுக்கு கொடுத்திருக்கா. என்னதான் கூட படிச்சிருந்தாலும் யாராவது 5 பவுன் செயினை தூக்கி சாதாரணமா கொடுப்பாங்களா? அவன் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னான். நானும் பேசினேன். சொல்லுங்க சார், என்ன வேணும்? கம்மல், வளையல், செயின். சார், அந்த செயின் மாதிரி ஏதாவது கிடைக்கும்? கிடைக்கும் சார். இதுல பார்த்து எடுத்துக்கோங்க சார்.
இது என்ன விலை? இந்த செயின் 250 ரூபா வரும் சார். இதை வாங்கி கழுத்துல போட்டீங்கன்னா சும்மா மைனர் கணக்கா இருக்கும் சார். ஒரிஜினல் இது கவரிங் எதுன்னு கண்டே பிடிக்க முடியாது சார். அப்படி ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் சார். குவாலிட்டி நம்ம கிட்ட நல்லா இருக்கும் சார். சார் இது ஒன்றும் கருத்துறாதே. சார் என்ன சார் இது அநியாயமா கேக்குறீங்க? 250 ரூபாய்க்கு வாங்கினா எப்படி சார் கறக்காம இருக்கும்? வருஷம் முழுக்க எப்படியே மினுக்குன்னு தான் சார் இருக்கும் சார். 3 மாசம் வாரண்டி சார். நம்ம கிட்ட கேரண்டி இருக்கு சார். அது வரைக்கும் கருக்காது சார், நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் எதுவும் செய்யலைன்னா எனக்கு மட்டும் இல்ல அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து தான் அசிங்கம். இந்த ரேவதியோட நாத்தனார் வேற அவளை குத்தி காட்டிட்டே இருப்பா. இப்போதைக்கு இதை வாங்கி சபையில போட்டுட்டு அப்புறமா ரேவதிட்ட சொல்லிக்கலாம். சார் என்ன சார் 250 ரூபா பொருளுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? வேணுமா வேணாமா சார்? அண்ணா இத இந்த நகை கடையில வைக்கிற மாதிரி பவுச்சில் வச்சு தரமா? நம்ம கிட்ட இருக்கு சார். அது 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். சரி ஓகே. ஓகே சார். மொத்தம் 300 ரூபாய். 300 ரூபாச்சா? அதான் நாங்க வச்ச சீர் மேலே டவுட் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு அந்த சீரு? ஏய் எடுங்க இதெல்லாம், கிளம்பு. ஏய் கிளம்புங்களா. இங்க பாரு சொல்றது கேளுங்க. வேண்டாம் ராஜா. ராஜா என்னடா அது? கொஞ்சம் பொறுமையா இருடா ப்ளீஸ்ரா. அக்கா பொறுமையா இருடா. அம்மா அவ்வளவு பேசுறே. இரு மச்சான் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இப்படி வா அண்ணி. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அண்ணி. நீ என்ன வந்து சமாதானப்படுத்துற? நான் தான் இதுல ஒரு நகை கவரிங் நகை இருக்குன்னு சொல்றேன்ல. அப்படியா? சரி அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இப்பவே இங்கேயே ஆசாரிய வர வைப்போம். எல்லாத்தையும் உரசி பாத்துருவோம். இதுல இருக்கிற எல்லாமே சொக்கத்தங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவீங்க? இருந்தா என்ன செய்வோம்? அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டோம். ஐயா அப்படிலாம் சும்மா விட முடியாதுமா. சபை முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு அப்படியே விட்டுருவீங்களா நீங்க? அத்தனையும் தங்கமா இருந்தா நீங்க பேசின பேச்சுக்கு இங்க எல்லாரும் முன்னாடியும் சபையில எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேப்பீங்களா? ராஜா ராஜா என்னடா அவங்கதான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் பதிலுக்கு பதில் அப்படி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருடா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு போய் கேளு. என்ன நீ? சரி நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஆசாரிய வர வச்சு உரசி பாத்துருங்க. அது வரைக்கும் இங்க வேற எதுவும் நடக்க கூடாது. யாரும் வெளியில போகவும் கூடாது. என்ன அநியாயமா இருக்கு? முதல்ல எங்களோட எடுத்து கொடுமா. வாழ்க்கையில முதல் முறையா நான் வாங்கி கொடுத்த தங்கத்தை அடுத்தவன் உரசி பாக்குற நிலைமை வந்திருக்கு. என்ன குடும்பமோ. இது தங்கம் தாமா. கேட்டுக்கோங்கப்பா, நானும் என் ஒரே பொண்ணு செஞ்ச சீர்ல எந்த குத்தமும் இல்ல, எந்த குறையும் இல்ல. இது யாரோடது? என்னோடதுதான். அத வாங்கின பில்லு, கடை சீலு, கேரண்டி கார்டு, பாக்ஸ், கார்டு தச்ச ஸ்லிப்பு ஒவ்வொன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அத மட்டும் நீ கவரிங்னு சொன்ன, இந்த இடத்த விட்டு நீ முழுசா போக மாட்ட சொல்லிட்டேன். இது சுத்த தங்கம் தான். தங்கம் தான். என்னங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்க? நீங்க கோச்சிக்காம பாருங்க. அவன் எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிட்டே இருப்பான். சரி அடுத்தது கொடுங்க. மாமா சொல்லுமா. நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இது கவரிங் நகைன்னா இப்பவே சொல்லிடுங்க. நாங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். என்னம்மா ஒவ்வொரு தடவையும் எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு வர சொல்றீங்களா?
மா மலரு, என்னம்மா இதெல்லாம்? உங்க அக்கா என்னென்னமோ சொல்லுது, நீ கம்முனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நீ. இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தர சொல்லி காட்டுறாங்க. இங்க பாருமா, எங்ககிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதை நிறையவே இருக்கு. கடனை உடனே வாங்கிதான் இந்த நகையை நாங்க சீர் செஞ்சிருக்கோம். அக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாமா கொடுத்த நகை போய் இப்படி பேசுற? சாரி மாமா, ப்ளீஸ் மாமா உட்காருங்க மாமா, ப்ளீஸ் மாமா உட்காருங்க மாமா, உட்காருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ். நகைய ஒர்சி பாரு, மனுஷங்களை ஒர்சி பார்க்காத. ஒர்சியா? வெக்கங்கேட்ட குடும்பம். இந்த பொழப்புக்கு நாடுகிட்டு சாவலாம். டேய் தங்கராசு, முதல்ல ஓ பொண்டாட்டி போட்டிருக்க நகையெல்லாம் ஒரிஜினலான்னு உரசி பாரு. இது ஒரு விசேஷம். செக். அக்கா 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 சொல்றத கேளுக்கா. அக்கா ஒரு நிமிஷம் அக்கா. டேய் போடா. அக்கா கொஞ்சம் நில்லுக்கா, நான் சொல்றத கேளுக்கா. நீ என்னையா இந்த அளவுக்கு அசிங்க பிடிச்சவனா இருக்க? இப்படி சபையில வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்க. உனக்கு தான் அதெல்லாம் இல்ல. நீ பண்ண காரியத்தினால எனக்கும் என் பொண்ணுக்கும் தான் அசிங்கமா இருக்கு. நான் தான் 2 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட கேட்டேன்ல, உன் அக்கா பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்கு பணம் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டேன்ல. ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்து தொலைச்சிருப்பேன்ல. சரி, ஓசில வாங்குறதுக்கு உன் தன்மான இடம் கொடுக்கலன்னா கடனாவது வாங்கிருக்கலாம்ல. இப்படி அத்தனை பேர் முன்னாடியும் மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டியா? ஏதாச்சும் வேணும்னா கேட்க தெரியுதுல்ல? பெட்ரோல், மல்லிகை, பால், கரண்ட் பில்லு, போன் பில்லு, ட்ரெஸ், பாடி ஸ்ப்ரே, சோப்பு, இப்படி எல்லாமே கேட்க தெரியுதுல்ல? பைக்குக்கு 5 ரூபாய், காத்தடிக்கு 5 ரூபாய் சில்லறை கேட்க தெரியுதுல்ல? இதெல்லாம் கூச்சப்படாம கேட்டு வாங்கிட்டு இப்ப நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்ட. அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது தெரியுமா? அப்பா, நம்ம கிளம்பலாம்ப்பா. அப்படியே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஒண்ணு இல்லம்மா, போய் உட்கார் போ. வாமா, வா உட்கார். ஏய், என் அறிவில்லாத முட்டா பாயில உன்னை யாராவது சீர் சனத்தி செய்யலன்னு கேட்டாங்களா? நீ ஒருத்த சீர் வரிசை வைக்கிறானா இப்ப என்ன குறைஞ்சா போயிடும் இல்ல குடிமூழ்கி போயிடுமா? அதான் உன் மாமனாரும் பொண்டாட்டியும் செஞ்சாங்கல்ல. இதுல நீ என்ன தனியா பண்ண வேண்டியிருக்கு? நீதான் எதுக்கும் லாய்க்கலன்னு உனக்கு தெரியும்ல. கைய கட்டிட்டு வாயை மூடிட்டு அவங்களோட கூட நின்று சும்மா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியதுனா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டீங்களா? தம்பின்னு சொல்றதுக்கு அவமானமா இருக்குடா. உன்னெல்லாம் பெருசா சவரல் பேச்சு. இந்த பாருங்க, இப்போ 1/2 மணி நேரம் கெடுத்துறேன். அதை எடுத்தவங்க ஒழுங்கா அதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டா இந்த பிரச்சனைய காது வச்ச மாதிரி நாம முடிச்சிட்டு அப்புறம் ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தலாம். யாரு எடுத்தீங்க யாரு வச்சீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உறுதியா சொல்றேன். திருட வெளியாடலாம் கிடையாது. நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் தான். ஏற்கனவே ஒழுங்கா விசாரிக்காம ரவிக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் குடும்பத்துல இன்னொருத்தரை திருடனாக்கி அசிங்கப்படுத்த விரும்பல. மரியாதையா எடுத்தவங்க எடுத்த மாதிரியே வச்சிருங்க. நம்ம பாட்டுக்கு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த சங்கிலி அந்த இடத்துக்கு வந்து சேரலன்னா எனக்கு போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். தாத்தா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். பாவ தாத்தா, மாமா எல்லாரும் அவரை திட்டாங்க.
என்ன உங்க அப்பா பெருசா படம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீ எங்க வீட்ல இப்படிதான் ஒரு தடவை பிரச்சனை வந்துருச்சா, ராஜா, ரவி, மேகலா, ராஜா மாமியாரு எல்லாரையும் சவுக்கு எடுத்து சும்மா அடி பின்னி எடுத்துட்டாரு தெரியுமா? என்ன பயம் காட்டுறியா? எதுக்கு உங்க அப்பாவை பத்தி இப்படி ஒரு பில்டப்? சரி, நீங்க வேணும்னா அப்படியே வெளியே போய் பாருங்க. தோ அந்த குத்து விளக்கு எடுத்து அப்படியே குறி பார்த்து அடிக்கலனா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். அக்கா ஏங்க டென்ஷன் ஆறவா? அப்படி வாக்கா. ஏய், எங்க அக்காவே கோவத்துல இருக்காங்க, அவங்க கோவத்தை அதிகப்படுத்துறியா நீ? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பீதி கிளப்பி விடுவோம். யாரடி திடீருப்பா? சத்தியமா எனக்கு தெரியலங்க, தெரியல. ஆனா எடுத்திருந்தா அது ஒரே ஒரு ஆளா இருக்கணும். யாரு? அதோ உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட். அவன் தான் எடுத்திருப்பான். யாரு? உன் தம்பி மாமனாரா? அவனுக்கு தான் ரவியை கண்டாலே ஆகாதுங்க. எனக்கு தெரிந்த வரையில் அவன் தான் எடுத்திருக்க வேண்டும். ஏயா இப்படி யாராவது திருடின நகைய கையில வச்சுன்னு இருப்பாங்களா? சின்ன இவனு குடும்பத்தை பார்த்தா போதும், சர்க்கஸே போய் பார்க்க தேவையில்லைன்னா பாத்துக்கோ. ஏன் இவனுக்கு என்னடான்னா நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பாக்குறானுங்க. நகைய யார் தான் எடுத்திருப்பா? ஏய், சத்தியமா நான் எடுக்கலடி. நீ அதுக்கெல்லாம் ஒருத்திலன்னு எனக்கு தெரியும். சின்ன ஒருவேளை நீ சரி யார பத்தி என்ன பேசுற? எடுக்கலதான், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்பா, என்னப்பா? என்னம்மா? ஏன்பா டென்ஷனா இருக்கீங்க? ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்குது? சே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏசி என் உடம்புக்கு பத்தல. வந்தம்மா, பார்த்தம்மா, போனம்மான்னு இல்லாம நச்சுன்னு பிரச்சனைன்னு இருக்க. அததான் யோசிச்சுட்டு இருந்தம்மா, அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா, நான் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா கேளு. நீங்க அந்த நகைய... ஐயோ, என்னம்மா நீ என்ன போய் சந்தேகப்படுற? இல்ல, நீங்க ரவி மேல இருக்கிற வெறுப்புல எதுவும் பண்ணலையே. அந்த ஆளு வேற ஆதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சே அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் போய் இந்த சில்லற வேலையெல்லாம் பாப்பனா? விடுமா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஐஸ் பால் விளையாடிட்டு இருந்தோம். இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த குழந்தை சொல்றத நம்பாதீங்க. அவருக்கு இவன் பேரன், அவருக்கு இவன் ரொம்ப நெருக்கம். அவர் எது சொன்னாலும் இவன் செய்வான். அவனை இந்த மாதிரி சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. நம்பாதீங்க சார், பிளீஸ். தாத்தா அவன் பேரனும் சேர்ந்து என் மேல வீண் பழி போடுறாங்க. வேணா இந்த பையனோட அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க. ஆமா சார், அவர் எது சொன்னாலும் இவன் அப்படியே கேட்பான். இவ்வளவு ஏன் சார், எனக்கு எதிராவே என் பையனை தூண்டி விட்டு பல வேலைகளை பண்ணிருக்காரு. கேட்டுட்டீங்களா? ரிட்டையர் ஆனதுல இருந்து அவர் ஒரு மாதிரியா தான் சார் இருக்காரு எங்க கிட்டலாம். ஆமா சார், இவர் சொல்றது அத்தனையும் கரெக்ட் தான். என் புள்ளைய வசியம் பண்ணி உங்க ரெண்டு பேரும் அவங்க பக்கமே வச்சுக்கிட்டாங்க. தம்பி,
உனக்கு உங்க அப்பா பிடிக்குமா உங்க தாத்தா பிடிக்குமா? எனக்கு தாத்தா தான் பிடிக்கும். அப்போ தாத்தா எது சொன்னாலும் செய்வீங்களா? தாத்தா எது சொன்னாலும் செய்வேன். முடிஞ்சு போச்சு. கேட்டீங்களா? இந்த பையன் சொன்னது நல்லா கேட்டீங்களா? இருங்க. ஒரு குழந்தைய அந்தானி எப்படி எனக்கு எதிராக பேச வச்சிருக்காருன்னு பாருங்க சார். சாரி சார். பையனோட அம்மா அப்பாவே பையன் உங்க பேச்சை கேட்டு பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவரோட ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை நாங்க விட்னஸா எடுத்து எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது சார். யார் போய் சொல்றா? நான் போய் சொல்றேனா? என்ன வேலை சார்? இதானே சார்? இதனடா ஒண்ணாங்க? ஆமாப்பா. இதான் சார் அது. இந்தா குடி. சரி சார், நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போலாமா? சார் அதான் செயினை கொடுத்துட்டாருல சார், அவரை விட்டுருங்க சார். அம்மா, திருடங்கிட்ட இருந்து திருடன பொருளை ரெக்கவரி பண்ணிட்டாலும் திருடன் தானே, ரிமாண்ட் பண்ணி தண்டனை கொடுக்கணும்ல. சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், நம்ம எதுனாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள வாபஸ் வாங்க சொல்லுங்க, நான் இப்போவே விட்டுறேன். உமா, எனக்காக நீ அவன் காலில் விழ வேணாமா? அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பார்க்காத போலீஸா? நான் பாத்துக்கிறேன், விடுமா. சார், இந்த ஆள் பெரிய ஃப்ராடு சார். விட்டா பேசிக்கினே இருப்பான். அச்சு இழுத்துட்டு போ சார். வேட்டியை உருவி முட்டிக்கு முட்டி தட்டினா தான் இந்த மாதிரி ஆட்களை புத்தி வரும் சார். ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சல, இப்ப வாங்கியா வாங்கு சார். அவனை விடாதீங்க சார், இசுன்னு போங்க. ஏயா, செய்யறதே செஞ்சுட்டு பஞ்சு டேலாக் வரையா உனக்கு? கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போயா. இருங்க சார், என் வக்கீலுக்கு போன் பண்ணிக்கிறேன். போன கூடியா முதல்ல இல்லையா? வக்கீல்கிட்ட பேசுற நீ, உன்னை ஜட்ஜுக்கிட்டே பேச வைக்கிறேன் வா. வாழ்க்கையில முதல் தடவையா ஏதோ ஒரு உருப்படியான காரியம் பண்றான் போல. என்ன ரெண்டு பேரும் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அட டேய் ரவி, டேய் இங்க வா. மாமா வாங்க மாமா. டேய் இங்க வாடா, சொல்றல இங்க வா. டேய் வாடா வா. கையை கொடுங்க மாமா. கையை கொடுத்து முதல்ல ராசி ஆகுங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? டேய் கையை கொடுடா. கையை கொடுங்க மாமா. நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து என் அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் பண்ணதும் இல்லாம என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப கைய புடிச்சு இதெல்லாம் மறந்து நான் உன் கூட சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சியா? அம்மா, ஏமா எனக்காக ஏமா உன் புருஷன் கூட இருக்கிற சண்டைய வளர்த்துக்கிட்டே போற? பா, இப்ப இவர் செஞ்சதுக்கெல்லாம் வருந்தி உங்ககிட்ட கைய குடுக்கலப்பா. அவங்க அண்ணன் சொன்னதுனாலதான் வேண்டா வெறுப்பா இதை செய்யறாரு. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துட்டு எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் யாருங்கறத உனக்கு காட்ட வேண்டாமா?
இனி நீ வேற உமாவை பார்க்க போற. என்ன என்ன சிரிக்கிற? அதான் நீ ஏற்கனவே காட்டிட்டே உமா. இதுக்கு மேல புதுசா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருந்த, இப்ப நீ எப்படி இருக்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீ யாருன்னு உன்னை எல்லாருக்கும் காட்டுறதா நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் யாருங்கறது உனக்கு காட்ட வேண்டாம். இதுக்கப்புறம் நீ பார்க்க போற உமாவ இதுக்கு முன்னால நீ கற்பனையில கூட நினைச்சு பார்த்திருக்க முடியாது. உமா, உமா, வாங்கப்பா. என்னம்மா காலையிலேயே போன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம்ப்பா. அக்கா. ஏய் மேகலா, உமா கூப்பிடுறா பாரு. சொல்லு உமா. நான் ஹாஸ்பிடல் போக வேண்டியது இருக்கு. போயிட்டு சாயங்காலம் வந்துருவேன். இன்னைக்கு நைட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்க முடியுமா? அது பண்ணிடலாம். ஆமா, ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு போற? ரெகுலர் செக்கப்பா? இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன்னு சொல்ற, அதனாலதான் கேட்டேன். இல்ல வேற ஒரு விஷயமா போறேன். வேற என்ன? என்னன்னு சொல்லுவோமா? நான் குழந்தைய பெத்துக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உமா, என்ன விளையாடுறியா? இல்ல சுயநினைவோட தான் பேசுறியா நீ? ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான். என் வயித்துல இந்த குழந்தை உண்டாகிற வரைக்கும் நீ எப்படி நடந்துக்கிட்டன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த குழந்தை மட்டும் இல்லனா சரிதான் போடான்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். எங்க அப்பாவும் என்ன பாமான்னு கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா இப்ப இந்த குழந்தைய காரணம் காட்டி நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அதான் இந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உமா, என்ன உமா இப்படி எல்லாம் யோசிக்கிற? குழந்தை வேணும்னு என்னை விட நீ எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு எனக்கு தெரியும் உமா. இப்படி 3 வருஷம் கழிச்சு உண்டானத ரொம்ப சாதாரணமா தூக்கி போடுறேன்னு சொல்ற? வேணாம் உமா. சும்மா நடிக்காத. நீ என் மேல அன்பா இருந்தப்போ எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா இப்போ நீ நடந்துக்கிறத பாக்கும்போது, ஆனா அந்த புள்ளைய பெத்ததுக்காக நான் ஆயுசு முழுக்க உன் கூட இருந்து கஷ்டப்படணுமா? அந்த குழந்தையும் இந்த உலகத்தை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அப்பா வாங்கப்பா போலாம். என்ன ஒரு பெரிய மனுஷனா? இந்த நிமிஷம் உன்னை அப்படியே செவிலியே போடணும். என்ன ஆளை வச்சு மருமகன் அடிக்கிறது, நகை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, மத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாடா? ஆவும் அந்த பாண்டியோட மெக்கானிக் ஷெட்ட பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்ட. டேய், இப்படி எல்லாம் பண்றது எச்ச வேலைடா. இந்த நாய்க்கால எங்க அப்பா விடணுமா? டேய் ரவி, அப்பா ப்ளீஸ் பா, எதுவுமே பேசாதீங்க. ரெண்டு பேருக்கு உயிரோட விடுறேன். அப்படியே ஓடி போயிடுங்க. இதுக்கப்புறம் உங்களை கண்ணு முன்னாடி பார்த்த மனுஷனா இருக்க மாட்டேன். வெளியப்படா.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.